அனீமியா. அனீமியாக்கா என்னென்ன ரீசன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். அனீமியா வராம எப்படி பிரிவென்ட் பண்ணலாம்? என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம்? என்னென்ன சப்ளிமெண்ட்ஸா என்னென்ன எடுத்துக்கலாம்? என்னென்ன இன்ஜெக்ஷன் இருக்குங்களாங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அனீமியா ரத்த சோகை அப்படின்னா நெறைய டைப் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, அயனால வரலாம், விட்டமின் B12, தலசீமியா அப்படின்னு நெறைய டைப்ல நமக்கு அனீமியா வரும். பட் இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா. அயர்ன் சத்து குறையறனால என்ன அனீமியா வருங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவுல காமனா எல்லாருக்கும் வர்றது பார்த்தீங்கன்னா, அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா. அதுவும் லேடீஸ்க்கு தான் ரொம்ப அதிகமா வருது. அதனால இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்ல பேரண்ட்ஸும், இல்ல உங்க சிஸ்டர்ஸ்க்கும் கண்டிப்பா இந்த வீடியோவ ஷேர் பண்ணிட்டு, இதுல உள்ள டிப்ஸ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அயர்ன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் மினரல். நம்ம அது பாடியில ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆவறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஹீமோகுளோபின் அப்படிங்கிறதுல ஹீம் அப்படிங்கிறதும் குளோபுலின் அப்படிங்கிற புரதமும் கலந்ததான் ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லுவோம். ஹீம் பார்ட் தான் அயர்ன். அதுல ஹீமோகுளோபினோட ஃபங்க்ஷன் என்னன்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் கண்டிப்பா அயர்ன் டிஃபிஷியன்சி ஆகும்போது நமக்கு என்னென்ன சிம்டம் வரும் அப்படிங்கிறதோட நீங்க கோரிலேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம பாடி ஃபுல்லா ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்றது ஃபர்ஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீமோகுளோபின் தான். இந்த ஹீமோகுளோபினோட ஆக்சிஜன் பைண்ட் ஆகி தான் கேரி பண்ணி நம்ம பாடியில பிரெயினுக்கு, ஹார்ட்டுக்கு மற்றும் எல்லா இடத்துக்குமே ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் பண்றது ஹீமோகுளோபின் தான். மட்டும் இல்லாம நம்ம உடம்புடைய இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கும் நம்ம உடம்புல நிறைய ஹார்மோன் உற்பத்தி ஆகணும் அப்படின்னாலும் ஹீமோகுளோபின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது நம்ம உடம்புல எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகணும்னாலும் ஹீமோகுளோபின் இம்பார்ட்டன்ட். முக்கியமான ஹார்மோன் பார்த்தீங்கன்னா நம்ம தைராய்டு ஹார்மோன். தைராய்டு ஹார்மோன்ல இருந்து ஒரு ஆக்டிவ் ஃபார்மா மாறணும். அதாவது T4 அப்படிங்கிறது இன்ஆக்டிவ் ஃபார்ம். அதுல இருந்து T3 மாறணும் அப்படின்னாலும் அயன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால அயனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம உடம்புல DNA சிந்தசிஸுக்கும் அயன் தேவை. அதுவும் இல்லாம நம்ம பிரெயின்ல நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் நிறைய இருக்கு. அதோடைய ப்ரொடக்ஷனுக்கும் அயன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் வகிக்குது. அதனாலதான் ஹீமோகுளோபின் லோ ஆகும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்கடி டயர்டா இருக்கு, தூக்கம் வருது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு ஆக்சிஜன் போதுமான அளவுக்கு போகாது. சொன்ன மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட லெவலும் குறையறதுனால தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கு. அயர்ன் டிஃபிஷியன்சி என்னென்ன சிம்டம் ப்ரொடியூஸ் பண்ண கிளினிக்ல வர பேஷண்ட் எல்லாரும் வர்ற மெயின் சிம்டம் என்னன்னா ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பீரியட் இர்ரெகுலாரிட்டியா இருக்கு. ஏன் மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீமோகுளோபின் லோ ஆகிறதுனால ஆக்சிஜன் போதுமான அளவுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகாது. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சாலே மூச்சு வாங்குதுன்னு சொல்லுவாங்க. அது இல்லாம ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா லோ ஹீமோகுளோபின் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் ரொம்ப லோவா இருக்கும்போது அதனால தான் எல்லாருமே ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஐலயும் நெயில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளுத்து போய் கலர் ரொம்ப ஒயிட்டா மாறிடும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாயிடும். அப்படியே இருந்தாலும் ஹேர் ரொம்ப ரொம்ப தின் ஆயிடும். பால்பிட்டேஷன் படபடப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாயிடும். ஏன்னா நமக்கு ஹார்ட்டுக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் போகாதனாலையும் மற்ற இடத்துக்கு ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட்னால ஹார்ட் ரொம்ப பம்ப் பண்றதுனால படபடப்பு ரொம்ப அதிகமாயிடும். சின்ன சின்ன வேலை செஞ்சாலே மூச்சு வாங்க ஆரம்பிச்சு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப லோவாயிடும். நிறைய பேஷண்ட் சொல்றது ஹெட்ஏக் சிவியரா இருக்கு. ஏன்னா போதுமான அளவுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி பிரெயினுக்கும் ஆக்சிஜன் போகாது. அதனால ஹெட்ஏக் ஒரு அன்எக்ஸ்பிளைன்டு ஹெட்ஏக் இருக்குன்னா நம்ம கண்டிப்பா ஹீமோகுளோபின் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப லோவாயிடும். அயர்ன் டிஃபிஷியன்சியால ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான். ஏன் அப்படின்னா நார்மலாவே அவங்களுக்கு பீரியட்ஸ்ல 200 to 300 ml பிளட் லாஸ் ஆகும். லேடிஸுக்கு நார்மல் டெலிவரி எப்ப பார்த்தீங்கன்னா 600 to 800 ml பிளட் லாஸ் ஆகுது. சிசேரியன் டெலிவரி அப்படின்னா 1000 ml வரைக்கும் பிளட் லாஸ் ஆகுது. அதனால லேடிஸுக்கு பிளட் லாஸ் அதிகமாயிட்டே இருக்கு. பட் அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க காம்பன்சேஷன் எடுத்துக்கிறதே இல்லை. ஒரு பேங்க்ல நீங்க பணம் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, டெபாசிட்டே பண்ணல என்ன ஆகும்? அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸ் வந்துடும். அது மாதிரி லேடிஸுக்கு பிளட் லாஸ் ஆகிட்டே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபுட்டுலயோ இல்ல சப்ளிமெண்டாவோ அயன் எடுத்துக்காதனால தான் லேடிஸ் இந்தியாவில் 80% லேடிஸ் அனிமிக்கா தான் இருக்காங்க. செகண்ட் கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களும் ரொம்ப அனிமிக்கா இருக்காங்க. அனிமிக்கா இருக்கனால தான் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறது. ஏன்னா அவங்களோட இம்யூனிட்டி ரொம்ப லோ ஆயிடுது. அது மட்டும் இல்லாம அவங்களால சப்ஜெக்ட்லையும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அதனால தான் இந்தியன் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு அயன் டிஃபிஷியன்சியை குழந்தைங்களுக்கு கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கறதுனால 6 மாசத்துல இருந்தே பால்வாடியிலையும் நம்ம ஃபுட்ல எல்லாத்துலயுமே அயன் உள்ள மாதிரி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல அயன் சப்ளிமெண்டா எவரி தர்ஸ்டே அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் சப்ளிமெண்டா கொடுக்குறோம். 6 months வந்து பார்த்தீங்கன்னா அல்பண்டசோல் டேப்லெட்டும் சப்ளிமெண்டா கொடுக்குறோம். குழந்தைங்களுக்கு அயன் டிஃபிஷியன்சியா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய growthம் பாதிக்குது, இம்யூனிட்டி லோ ஆகுது, சப்ஜெக்ட்லயும் கான்சன்ட்ரேஷனா படிக்க முடியல. அதனால தான் ஸ்கூல்ல அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷனா கொடுக்குறோம். ஒரு ஹீமோகுளோபின் லெவல் எந்த லெவல்ல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சப்ளிமெண்டா கொடுக்கலாமா இல்ல இன்ஜெக்ஷனா போடலாமா அப்படி இல்லைன்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனே பண்ணலாமாங்கிறத நம்ம டிசைட் பண்ணலாம். ஹீமோகுளோபின் பிலோ 8 இருக்கு ஆர் 7க்கு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பிளட் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணாதான் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு 8 to 10 இருக்கு அப்படின்னா அயன் சுக்ரோஸ் இன்ஜெக்ஷனா எடுத்துக்கலாம். அதோட சேர்த்து அயன் டேப்லெட்டாவும் அல்ல சிறப்பு ஃபார்ம்லயும் எடுத்துக்கலாம். அதோட சேர்த்து நம்ம அயன் ரிச் ஃபுட்டும் எடுத்துக்கணும். உங்களுக்கு 10க்கு மேல இருக்கு 10 to 12 இருக்கு அப்படின்னா ஒரு டோஸ் அயன் சுக்ரோஸ் எடுத்துக்கிட்டு அயன் டேப்லெட் எடுத்துக்கும் போது
எடுக்கும்போது அயனோட லெவல் அதிகமாகவும் ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் ஆகிறதுனால அயன் டெஃபிஷியன்சி அனிமியாவை கியூர் பண்ணிடலாம். ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன ஃபுட்டா எடுத்துக்கலாம், இன்ஜெக்ஷன் என்னென்ன எடுத்துக்கலாம், சிரப் ஃபார்ம்ல என்னென்ன எடுத்துக்கலாம், டேப்லெட்ல என்ன எடுத்துக்கலாங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அயன் பாத்தீங்கன்னா ஹீம் அயன், நான் ஹீம் அயன் 2 டைப்ல இருக்கு. நான்வெஜ்ல உள்ளது ஹீம் அயன், வெஜிடேரியன் சோர்ஸ்ல உள்ளது எல்லாமே நான் ஹீம் அயன். அது ஸ்லோவா தான் அப்சார்வ் ஆகும். அயன் ரிச் ஃபுட் அப்படின்னு உங்க மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வரது பார்த்தா பேரிச்சம்பழம் தான். பேரிச்சம்பழம் நீங்க 100 கிராம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 to 2 மில்லிகிராம் ஆஃப் அயன் தான் கிடைக்கும். இப்போ நீங்க பர் டே உங்களுக்கு தேவையான 20 மில்லிகிராம் எடுத்துக்கணும் அப்படின்னா 1.5 to 2 கிலோ பேரிச்சம்பழம் சாப்பிட்டா மட்டும்தான் நமக்கு தேவையான அயன் கிடைக்கும். பட் அது அந்த அளவுக்கு எல்லாராலும் பாசிபிள் இல்லை. நம்ம பேரிச்சம்பழம் அளவுக்கு சாப்பிட்டா நமக்கு வயிறு வலி தான் வரும், இல்ல சுகர் லெவல் தான் அதிகமாகும். ப்ரீவியஸ் வீடியோல அயனோட பெனிஃபிட் பார்த்தோம். இந்த வீடியோல அயன் ரிச் ஃபுட் என்னென்ன எடுத்துக்கலாங்கிறத பார்க்கலாம். அஸ் பர் ICMR கைட்லைன்ஸ் படி அயன் பர் டே ஆண்களுக்கு 90 மில்லிகிராம், கேர்ள்ஸுக்கு 28 மில்லிகிராம், பிரெக்னன்ட் லேடிக்கு 39 மில்லிகிராம் பர் டே எடுத்துக்கணும். நம்ம ஃபுட்ல எடுத்துக்கும் போது அயன் பார்த்தீங்கன்னா ஹீம் அயன், நான் ஹீம் அயன் ரெண்டா இருக்கும். நான்வெஜ்ல உள்ளது ஹீம் அயன் ஈஸியா அப்சார்ப் ஆகும். வெஜ்ல உள்ளது நான் ஹீம் அயன் ஸ்லோவா தான் அப்சார்ப் ஆகும். நான்வெஜ் ஃபுட்ல சிக்கன், மட்டன், பீஃபோட லிவர் 100 கிராம் எடுத்தீங்கன்னா 10 மில்லிகிராம் ஆஃப் அயன் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நான்வெஜ் ஃபுட்ல பாத்தீங்கன்னா கோட்டோட ஸ்பிளீன், அதாவது சோரோட்டின்னு சொல்லுவோம், அதுல 100 கிராம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 40 மில்லிகிராம் ஆஃப் அயன் இருக்கும். பிரெக்னன்ட் லேடி இதை எடுத்துக்கும் போது உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் எடுத்துக்கணும். சவரட்டி போடுங்க. என்னது சவரட்டி? 1 கிலோ சவரட்டி போடுங்க. 1 கிலோ சவரட்டியா? தம்பி அங்க பாரு. எதுக்கு இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க? கறி இத வாங்குறதுக்கு நிக்கறாங்க. இத வாங்குறதுக்கு. ஆமா. ஏங்க இது இத்தனை பேருக்கு. அடுத்து எக்கோ நீங்க ஃபிஷ் எடுத்துக்கும் போது அயனோட சேர்ந்து உங்களுக்கு புரோட்டீனும் கிடைக்கும். நெக்ஸ்ட் வெஜிடேரியன் ஃபுட்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீரை வகைகள். நீங்க முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, அரைக்கீரை, மணத்தக்காளி கீரை எடுத்துக்கும் போது நீங்க 100 கிராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜா 20 to 25 மில்லிகிராம் அயன் கிடைக்கும். வெஜிடபிள்ல ஃபர்ஸ்ட் சுண்டக்காய். நீங்க சுண்டக்காய் எடுத்துக்கும் போது நீங்க 100 கிராம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 22 மில்லிகிராம் ஆஃப் அயன் கிடைக்கும். பீன்ஸ், பீட்ரூட்டா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆவரேஜா 1 மில்லிகிராம் ஆஃப் அயன் கிடைக்கும். நெக்ஸ்ட் சிறுதானியங்கள்ல முக்கியமா கம்பும் கேழ்வரகும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க 100 கிராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 14 மில்லிகிராம் ஆஃப் அயன் கிடைக்கும். நெக்ஸ்ட் பல்சஸ், அதாவது பயிறு வகைகள், கொண்டக்கடலை, சோயா, பச்சை பயிறு நீங்க எடுத்துக்கும் போது 100 கிராம்ல 10 மில்லிகிராம் ஆஃப் அயன் கிடைக்கும். நட்ஸ் அண்ட் சீட்ஸ்ல முக்கியமான சீட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹலியம் சீட். இதுல 1 கிராமுக்கு நமக்கு 1 மில்லிகிராம் ஆஃப் அயன் கிடைக்கும். நீங்க பர் டே 5 கிராம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மில்லிகிராம் ஆஃப் அயன் கிடைக்கும். நெக்ஸ்ட் சீட்ஸ்ல பாத்தீங்கன்னா பூசணிக்காய் விதை எடுத்துக்கலாம். அப்படின்னா எள்ளு பாத்தீங்கன்னா நீங்க எள்ளு முட்டாயாவும் எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா நட்ஸ், அதுல ஃபர்ஸ்ட் வேர்க்கடலை, பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்புலாம் எடுத்துக்கும் போது 4 மில்லிகிராம் ஆஃப் அயன் கிடைக்கும். ஃபைனலா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா அயன் ரிச் ஃபுட் எடுத்துக்கும் போது கூட விட்டமின் சி ரிச் ஃபுட் தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அயனோடைய அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். அயன் டெஃபிஷியன்சி அனிமியா, அதுக்கு டாக்டர்ஸ் ஹீமோகுளோபினை இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஓரலா நிறைய சப்ளிமெண்ட் கொடுப்பாங்க. பிரெக்னன்ஸா இருக்கும் கொடுப்பாங்க. மற்ற லேடிஸுக்கு லோ ஹீமோகுளோபின் இருக்கும் போது எடுத்துப்பீங்க. என்னென்ன டிஃபரெண்ட் டைப் ஆஃப் அயன் டேப்லெட் இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபெர்ரஸ் சல்ஃபேட், ஃபெர்ரஸ் ஃபியூமரேட், ஃபெர்ரஸ் அஸ்கார்பேட், ஃபெர்ரஸ் பிஸ்கிலேசினேட் அப்படின்னு 4 டிஃபரெண்ட் ஃபார்ம்ல ஓரலா எடுக்கிற அயன் டேப்லெட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஃபெர்ரஸ் சல்ஃபேட். இது ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்றதுக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இதான் காமனா கொடுக்குறாங்க. பிரெக்னன்ட் லேடி கண்டிப்பா இதை வந்து கன்சீவ் ஆகும் எடுத்துக்கணும், டெலிவரி ஆன பிறகு 6 மந்த்ஸ் எடுத்துக்கணும். பட் இந்த ஃபெர்ரஸ் சல்ஃபேட் எடுக்கும்போது நீங்க கூட சேர்ந்து விட்டமின் சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அயன் அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். ஃபெர்ரஸ் சல்ஃபேட் எடுக்கும்போது டீ, காஃபி எடுத்துக்க கூடாது. மினிமம் 2 ஹவர்ஸ்க்கு பிறகு தான் எடுத்துக்கணும். செகண்ட் ஒன் ஃபெர்ரஸ் ஃபியூமரேட். இதுல 50 மில்லிகிராம் ஆஃப் எலிமெண்டல் அயன் இருக்கு. கன்சீவ் ஆகும்போது கொடுக்கும்போது குழந்தையோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும். பிரெக்னன்ட் லேடியோட ஹீமோகுளோபினையும் மெயின்டைன் பண்ணும். இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா காலையில வெறும் வயிற்றுல எடுத்துட்டா நல்லது. இல்ல இதை எடுத்துக்கிட்ட பிறகு டீ, காஃபி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு எடுத்துக்க கூடாது. ஃபெர்ரஸ் பிஸ்கிலேசினேட் இந்த ஃபார்ம் எடுத்துக்கும் போது மற்ற காம்பினேஷன்ல வர வயிறு வலி, மலச்சிக்கல், மோஷன் கருப்பா போற மாதிரி எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. இது அமினோ ஆசிட்ஸோட கம்பைன்மெண்ட்னால ஈஸியா அப்சார்ப் ஆகும். விட்டமின் சியும் சேர்ந்து எடுத்துக்கிட்டா நம்ம உடம்புல ஃபாஸ்டா அப்சார்ப் ஆகும். இந்த ஃபார்ம் ஆஃப் அயன் செர்ரி அயன்ல ஃபெர்ரஸ் பிஸ்கிலேசினேட்டும் ஃபெர்ரஸ் ஃபியூமரேட்டும் இருக்கு. விட்டமின் சி கம்பைன் பண்ணதுனால ஈஸியா அப்சார்ப் ஆகும். ஹீமோகுளோபினும் நல்லா ரைஸ் ஆகும். ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபெர்ரஸ் அஸ்கார்பேட். இதுல அயன் விட்டமின் சியோட கம்பைன் பண்ணி இருக்கிறதுனால அயன் அப்சார்ப்ஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். வயிறு வலி, மலச்சிக்கல் ப்ராப்ளம், மோஷன் கருப்பா போறது அப்படிங்கிற எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. ஃபெர்ரஸ் அஸ்கார்பேட் கன்சீவ் இருக்கும்போது கொடுக்கும்போது ஹீமோகுளோபின் ரைஸ் ஆகும், குழந்தையோட வளர்ச்சிக்கும் ஹெல்ப் பண்ணும். பிரெக்னன்சி டயத்துல அயன் டேப்லெட் எடுக்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அயன் சிரப். அயன் சிரப் பிரெக்னன்சி மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கும் நமக்கு டேப்லெட் கொடுக்க கஷ்டமா இருக்கும். அப்ப குழந்தைங்களுக்கும் பிரெக்னண்டா உள்ளவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அயன் சிரப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அயன் டேப்லெட் எடுக்கும் போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வயிற்று வலி, வயிறு எரிச்சல், மோஷன் கருப்பா போறது, மலச்சிக்கல், அது மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கும். பட் அயன் சிரப் எடுத்துக்கும் போது அது மாதிரி எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. ஈஸியா அப்சார்ப் ஆகும், குழந்தைகளுக்கும் ஈஸியா கொடுக்கலாம். உங்களுக்கு ஹீமோகுளோபின் ரொம்ப குறைவா இருக்கு, மாத்திரை சாப்பிட்டா ஹீமோகுளோபின் அதிகமாகல அப்படின்னா உங்களுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் தான் அயன் இன்ஜெக்ஷன் ஃபார்மா எடுத்துக்கிறது. அயன் இன்ஜெக்ஷன் 2 ஃபார்ம்ல கிடைக்குது. ஒன்னு அயன் சுக்ரோஸ், ஒன்னு ஃபெர்ரிக் கார்பாக்சி மால்டோஸ். அயன் சுக்ரோஸ் இன்ஜெக்ஷன் ஹீமோகுளோபின் 8 கிராமுக்கு கம்மியா இருக்கும்போது இந்த இன்ஜெக்ஷன் தான் கொடுப்போம். கன்சீவா இருக்கும்போது ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல 4 டோசஸ் 100 ml நார்மல் சலைன் தான் கொடுப்போம். நார்மல் பீப்புளுக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கும்போது 15 days ஒன்ஸ் 2 ஆம்பியூல்
ஐவியா இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறது நல்லது. ஹீமோகுளோபின் இமிடியேட்டா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா செகண்ட் காம் பார்த்தீங்கன்னா ஃபெர்ரிக் கார்பாக்சி மால்டோஸ் FCM அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ஐவியா தான் கொடுப்போம். இது 3000 to 4000 பிரைஸ்ல மார்க்கெட்ல கிடைக்குது. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. பேஜை ஃபாலோ பண்ணீங்க. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.